தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்வதை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிகழ்ச்சியில் எம்பி கனிமொழி பேசி வரும் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சுப திவாகர் அவர்களே, மீனவ சங்கங்களைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, மரியாதைக்குரிய திரு போஸ் அவர்களே, தேவதாஸ் அவர்களே, ஜேசு அவர்களே, சகாயம் அவர்களே, ராயப்பன் அவர்களே, அம்மையார் இருதய மேரி அவர்களே, அசாத் அவர்களே, ஜாகிர் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னணி செயல் வீரர்களே, மீனவ சங்கங்களை இயக்கங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னது போல இது நம்முடைய கடைசி போராட்டமாக, இதற்கு மேல் ஒரு போராட்டம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அவாவாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை ஒன்றிய அரசை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்த சொல்லி இருக்கிறார்கள். இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது மாவட்ட கழகத்தின் செயலாளர், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களோடு ஒருவராக உங்களுக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த துயருற்ற நேரத்திலும் அவர் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக, உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த நேரத்திலே யார் கைது செய்யப்பட்டாலும், யாருக்கு எந்த தேவை என்றாலும், உதவி என்றாலும் ஓடோடி வந்து அந்த மக்களோடு ஒருவராக நின்று அவர்கள் கண்ணீர் துடைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்டத்தின் செயலாளர் முத்துராமலிங்கம் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. கடந்த 10 ஆண்டுகளிலே பாஜக ஒன்றியத்திலே பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஏறத்தாழ 3544 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க ஆட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் மறைந்த தலைவர் அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலேயே தாமரை மலராது, ஆனா கடல்ல தாமரை மலரும் என்று கடல் தாமரை போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு பிறகு தாமரையையும் காணவில்லை, அவர்களையும் காணவில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒன்றிய அரசாங்கம் செவிசாய்ப்பதில்லை. நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் பல முறை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்வதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் எம்பி கனிமொழி பேசி வரும் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம்.